காலை உற்சாக வணக்கம் அனைவருக்கும். சுற்றம் மேவிடும் சுந்தர தண்டமிழே, சுற்றம் மேவிடும் சுந்தர தண்டமிழே, பற்று கொண்டிருக்கும் பைந்தமிழ் சீராய் நற்றவம் போற்றும் நற்றமிழே வாழி, நற்றவம் போற்றும் நற்றமிழே வாழி என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு பாமுக அதிபர் தொலைக்காட்சி அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் இனிய பணிவான வணக்கம். விவாத அரங்கம் 51 சந்திக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் முகிழ்கின்ற இந்த நிகழ்வு இன்று 50 தாண்டி 51வது நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய இந்த நிகழ்வில் இன்றைய வாழ்க்கையில், அதாவது இன்றைய யதார்த்தமான இந்த வாழ்க்கையில் திருமண நிகழ்வை ஆடம்பரமாக செய்ய முன்னிற்பவர்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற ஒரு தலைப்போட நாங்க இன்று பேச போகிறோம். ஒவ்வொரு தலைப்பும் உங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய தலைப்புகளாக அமைவது உறுதி. அந்த வகையில் எல்லோரும் அந்த கருத்துக்களை உங்களுக்கு பொருத்தமான கருத்தாக இருந்தால் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஒரு விவாதமாகவே இதை கொண்டு வர இருக்கின்றோம். காரணம் என்னென்றால், நாணயத்துக்கு இரு பக்கங்கள் போல இந்த செயற்பாடுகளுக்கும் இரு பக்கங்கள் அமைவது உண்டு. ஆகவே அதை நாங்கள் இன்றைய ஒரு வாழ்க்கை காலம், இளையோர்கள் கையில் இன்றைய வாழ்க்கை காலம் இருக்கிறது. இதற்குள்ள அவர்களுடைய திருமணம், சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்கின்றது. ஏன் ஆடம்பரமாக செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை பேச போகிறோம். இந்த தலைப்பினூடாக இன்றைய வாழ்க்கையில் திருமண நிகழ்வை ஆடம்பரமாக செய்ய முன்னிற்பவர்கள் பிள்ளைகள் என்ற தலைப்பினூடாக வரப்போகிறார்கள். சிவமணி புவனேஸ்வரன், கீதா பரமானந்தன், சேனா ராஜேந்திரன். அடுத்து பெற்றோர்களே என்ற அணியில் பேச இருக்கிறார்கள் சிவசெல்வ மாரிமுத்து, பத்மலோஜினி, திரிபுர சுந்தரி. இவர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். இதில் அவர்களுக்கு அறிமுகமாக சிவமணி புவனேஸ்வரன் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அதை விட ஒரு மரபு கவிஞர், நன்றாக பேசக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர். அவரை அன்போடு அழைக்கிறேன். கீதா பரமானந்தன் சிறந்த ஒரு மரபு, இன்னும் சிறப்பான ஒரு கவிஞராக அவர் ஜெர்மனியில் திகழ்கின்றார். ஒரு ஆசிரியராக இருக்கிறார். சிறந்த கருத்துக்களை பேசக்கூடியவர். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். சேனா ராஜேந்திரம், அவருடைய பேச்சு வீச்சாக சிங்கம் போல எல்லோரையும் தொடக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கக்கூடியவர் ராஜேந்திரம். அவர் ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, பல துறைகளிலும் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். அடுத்து பெற்றோர்களே என்ற அணியில் பேசுவதற்காக சிவசெல்வ மாரிமுத்து. அவர் ஒரு கணித தமிழ் ஆசிரியராக இருக்கின்றார். அதை விட ஆன்மீக சொற்பொழிவுகள் பல ஆற்றிக்கொண்டிருப்பவர். சிறந்த ஒரு பேச்சாளர், நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். அடுத்து பத்மலோஜினி, பிரித்தானிய நாட்டின் பிரெஞ்சு ஆசிரியராக கடமை புரிகிறார். அதை விட அவரும் ஒரு சிறந்த பேச்சாளராக இப்பொழுது இருக்கின்றார். சிறந்த ஒரு கவிஞர். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். திரிபுர சுந்தரி முனைவராக இருக்கின்றார், ஆசிரியர். இப்பொழுது பல பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். ஓய்வாக இருந்தாலும், ஓய்வு பணி எடுத்து இருக்கிறார். இருந்தாலும் பல பணிகளை செய்யக்கூடிய அவரையும் அன்போடு இன்றைய நிகழ்வுக்கு அழைத்து கொண்டு இன்றைய தலைப்பினூடாக வரப்போகிறோம். அதாவது இன்றைய யதார்த்த வாழ்க்கையில் பெற்றோர்களாக நாங்கள் பலர் இருக்கின்றோம். அடுத்த தலைமுறையை நாங்கள் இனி ஒரு திருமணத்துக்கு தயார்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இன்றைய சூழலை பார்க்கும்போது இது ஒரு ஆடம்பரமா, அல்லது இந்த ஆடம்பரத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள், பிள்ளைகள் கொடுக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். உண்மையிலேயே திருமணம் என்றால் அது இருமனங்கள் இணைந்து வாழ்வதுதான் திருமணம் என்று நாங்கள் சொல்லுவோம். என்றால் ரெண்டு பேரும் ஒரு இல்லற வாழ்க்கை இணைந்து அடுத்த சந்ததிகளை உருவாக்கி ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடியவர்கள் தான் அந்த பிள்ளைகள். அப்படியான அந்த திருமணத்தில இணைய வேண்டிய குழந்தைகளை நாங்கள் எப்படி அதை பார்க்கிறோம்? அந்த திருமணத்தை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மகிழ்ச்சியாக அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புவது உண்டு. ஆனால் இன்று சற்று மாற்றமாக, அதாவது கால மாற்றம் இருக்கின்றது, நேர மாற்றங்களும் இருக்கின்றது. ஆனாலும் இந்த தலைப்பூடாக நிறைய விடயங்களை நாங்க பேசிக்கொள்ள போகிறோம். ஆகவே அந்த நிலையில இந்த ஆடம்பரம் பார்ப்போம். அதாவது பெற்றோர்களா பிள்ளைகளா என்று இனி உங்கள்
பேச்சாளர்களோட நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஆம், இங்கு முதலில் நாங்கள் பிள்ளைகளை எடுக்கின்றோம். ஆம், இந்த பிள்ளைகள் என்றவுடன் எப்படி பார்க்க போற நாங்கள் சிவமணியை அழைக்கப் போகிறோம்.